வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அருள் தொண்டு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். எனது பருவுடல் இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அதிலிருந்து எழுந்து விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அறிவு உலகம் முழுவதும் அன்பு ஊற்றாக நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட வேளைகளில் பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து பேரமைதியில் திளைத்து கொண்டிருக்கிறது. விரிவால் அமைதி தூய்க்கும் அறிவு அவ்வறிவு தன் விழிப்பு நிலை பெற்று தனது பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு எனும் தனது 3 அடுக்கு இயக்க நிலைகளையும் உணர்ந்து கொண்ட பின் அதே அறிவு ஏதோ ஒரு பொருள் வரையில் அல்லது உயிர்கள் வரையில் எல்லை கட்டி இயங்கும்போதுதான் இரக்கம், அன்பு, ஒழுக்கம், கடமை, தியாகம் இவையெல்லாம் பிறக்கின்றன. இதே அறிவு விரிவு பெற்று அமைதி காணா முன்னம் உயிர்களிடத்தும் பொருள்களிடத்தும் எல்லை கட்டிய போது அருகுணங்களாகவும் துன்பம் விளைக்கும் பாவச் செயல்களாகவும் உருவெடுத்தன. இவ்வாறு நீண்டகால அறிவின் தொடர் இயக்கச் சரித்திரம் முழுவதும் நினைந்து நினைந்து வாழ்வில் செயல்களில் பொறுப்புணர்ச்சி பெருகிக் கொண்டிருக்கின்றது. அறிவின் விளக்க ஒளியோடும் அனுபவங்களின் சிறப்பான பொறுப்புணர்வோடும் உங்களில் ஊடுருவி நிறைந்து உங்களில் ஊறி வரும் அன்பின் வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கிறேன். இத்தகைய உயிர் தொடர்பால் அறிவின் ஒருமைப்பேற்றால் எனது அருள் தொண்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அருட்தந்தை அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் இதற்கான ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார்கள். தொண்டுக்கென்று வாழ்பவர்கள் தெய்வத்தில் பாதியாகவே கருதப்படலாம் என்ற கருத்தை பதிவு செய்கிறார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையைத்தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞானத்தங்கமே. அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே. ஞானத்தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே. ஞானத்தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே. ஞானத்தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞானத்தங்கமே. அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞானத்தங்கமே. ஞானத்தங்கமே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.